இவங்க 2 பேருக்குள்ள என்னடா திரும்பவும் சண்டையா? அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து கண் கலங்கி ஒரு சில விஷயங்கள வந்து பண்ணாங்க. அது ஆச்சரியமா இருந்தது. அதே மாரி தேஜஸ் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னா இருந்தது. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எபிசோட் நம்பர் 23 செகண்ட்ல ஓடுது. இப்போ ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் ஃபுல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்கி அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேருக்குள்ள வந்து நேத்து தான் வந்து திரும்பவும் வந்து இவங்க ஒண்ணு சேர்ற மாரி இருந்தாங்க. இப்ப திரும்பவும் என்னாச்சு அப்படின்னு தெரியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்கா வந்து ஏன் ஒரே நாள்ல எப்படி எல்லாமே வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் வந்து நான் அவ்வளோ பேசுகிறப்போ வந்து அவ்வளோ பேசினேன் என்ன? நான் அப்படி என்ன பண்ணேன்? அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்குறாங்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி திரும்பவும் வைக்க வந்து கேட்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அந்த ஹார்ட் பீட் டாஸ்க்கில கூட வந்து பார்த்திங்கன்னா, "சிந்துரி சொல்லி தானே வந்த" அப்படிங்கிற மாரிலாம் வந்து, "உன் ஃப்ரெண்ட கேட்டுட்டு தானே வந்த" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபைட் மாரி வந்து 2 பேருக்குள்ள வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு 10 மினிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துலேருந்து போறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருத்திகா வந்து வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தினேஷ் அண்ட் வீணா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜெல்லசி அப்படிங்கிற மாரி ஒரு டாபிக் வந்து குடுக்குறாங்க. சிச்சுவேஷனும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இந்த மாரி பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. எங்கேயோ ஒரு அந்த இடத்துல போம்போது அவங்க கொலீக்ஸ் நெறைய பேர் வராங்க. அங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த பாய்ஸ் கிட்டயே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு மாரி அப்செட் ஆகுறாங்க. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்ட சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சிந்துரி அண்ட் ஆர்ஜே பிராவோ. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டடே பண்ணல. ஸோ 2 பேருமே வந்து செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. ஸோ கேர்ள் வந்து சீட் பண்ணிட்டாங்க. ஸோ பாய் வந்து அந்த இத வந்து காமிச்சுக்கல. கேர்ள் ஃப்ரெண்ட் சிந்துரிய வந்து மீட் பண்ணும்போது ஆர்ஜே பிராவோ வந்து அத எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து ஆக்ட் பண்ண ஒரு விதம் வந்து உண்மையிலேயே சூப்பர்வா இருந்தது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு மாரி எமோஷனா ஒரு லிட்டலா வந்து ஒரு குட்டி ஃபிலிம் பார்த்த மாரி வந்து இருந்தது. ஸோ அதே மாரி அந்த இடத்துல வந்து பிராவோக்கு வந்து ஆச்சரியம். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து சிந்துரி வந்து சீட்டிங் அந்த ஒரு ரோல் எடுத்துட்டு அவங்க ப்ரே பண்ண ஒத்துக்கிட்டதே வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெக்கி அண்ட் பிரியங்கா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன். அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வந்து திடீர்னு வந்து இறந்துடுறாங்க ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தருணத்தில வந்து கோவிட்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ அப்பா வந்து இறந்தப்பவே நீ என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கப்னால வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ் டிலே ஆயிடுச்சு. அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்கா வந்து பக்கத்தில உட்கார்றாங்க. அப்போ வெக்கே வந்து இருக்காரு. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த இடத்துல அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மாரி வந்து தெரியல. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள வந்து போயிட்டுருக்க பிரச்சனைய பேசுற மாரி தான் வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ அந்த மாரி தான் வந்து எல்லாரும் எடுத்துக்கவும் செஞ்சாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து ஒரு சில மொமெண்ட்ஸும் வந்து நடந்தது. ஸோ அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மோனிஷா அண்ட் ரெக்ஸ் இவங்களுக்கு வந்து பிராக்டிகல் விசஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ கேர்ள் வீட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் வந்து பேஷனை தேடி வந்து ஓடிட்டுருக்காப்புல. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, அவரு எப்பயுமே ஒரு மாரி கூலா இருப்பார்ல, அந்த மாரி வந்து அவர் ஜாலியா வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மோனிஷா வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாரி இருக்கும். அவங்க எக்ஸ்பிரஷன்ஸே வந்து பயங்கரமா இருக்கும். அந்த மாரி அவங்க ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம். அப்படி இருந்துமே வந்து அந்த இடத்துல வந்து மோனிஷா அதெல்லாம் வந்து ஓவர்கம் பண்ணி செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அபித் அண்ட் மோனிஷா இவங்க 2 பேருக்குள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாரி பண்ணாங்க. ஸோ அதில வந்து அபித் வந்து பார்த்திங்கன்னா, கையில பிட்டெல்லாம் வந்து எழுதிட்டு வந்திருந்தாரு. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தேஜஸ் அண்ட் நேஹா இவங்க வந்து ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஒரு குடுத்திருந்த கான்செப்ட்டே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு பயம் கேர்ள் வந்து ஒரு சில ஃபியர்ஸை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபியரை. ஸோ அதை வந்து எப்படி போக்குவாங்க அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அண்டர்வேரே வந்து போட மாட்டார் இவரு அப்படிங்கிற மாரி ஒரு சும்மா ஒரு ஃபன்னியா வந்து ஒரு டயலாக் வச்சுருக்காங்க. அதை வந்து கடைசியா வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு கழட்டிட்டு நின்றுவாரு லிட்டரலா. அந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. "ஹே என்னையா பண்ற?" அப்படிங்கிற மாரி வந்து இருந்தது அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து ஆர்ஜே பிரபு அண்ட் வெக்கே இவங்க 2 பேருக்குள்ள அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியங்கா பற்றி போகுது. ஸோ பிரியங்காவுக்கும் உனக்கும் இதில இப்போ எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது, நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னோட மிஸ்டேக்கும் இருக்குது அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து வெக்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அபித்க்கும் நிவேதிதா இவங்க 2 பேருக்குள்ள வந்து
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது போல். அபித் வந்து என்னடா மென்டலெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஏன்னா கிராக்காக இருப்பாலோ ஒரு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ் கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிவேதிதா வந்து பெருசாக வந்து அபித்க்கு வந்து ஒரு டைம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால வந்து அவங்க கோவமாக இருக்காங்க போல். இதுக்கப்புறம் தான் வந்து ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுது. அதுக்கப்புறம் திரும்ப அபித் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 3 டேட் ஒவ்வொருத்தருக்கும் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் பீச் சைடு எங்கேயோ. ஸோ அங்கே வந்து விக்கி, பிரியங்கா இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அங்கே வந்து க்யூட்டாக கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிற மாதிரி தான் 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபோன் வச்சு ஃபோன் கட் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு டைமும் லவ் யூ சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்படி கிடையாது, எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க சொல்லும்போது எனக்கு வந்து மிஸ் யூன்னு சொன்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நோட்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அபித் அண்ட் நிவேதிதா இவங்க இதில் வந்து 2 ப்ராமிஸ் வந்து அபித் வந்து பண்ணார் நிவேதிதா கிட்ட. இதுக்கு மேலே வந்து நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மோனிஷா அண்ட் ரெக்ஸ். ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ளே உங்கள் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு கேட்கும்போது மோனிஷா வந்து எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிகரெட் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே பிடிச்சவங்களுக்காக கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து நடந்தது. ஸோ நாளைக்கு மற்ற எல்லாருமே வந்து டேட் போவாங்க போல் அடுத்த எபிசோடில். ஸோ அதை பற்றி வந்து போடுறாங்க. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தா அந்த ஆக்டிங் போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ டேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே வரையும் போக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்தராக எபிசோட்ஸ் பார்த்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.